ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கார்த்திகை தீபம் இல்லையா? சரி, இன்றைக்கி டே விலாக் பார்க்கலாமா? மார்க்கெட்டுக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டே ஒரு பக்கம் காயெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கோவக்காய் எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கங்க. ஆனால் சில்லி போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க. இந்த சிக்கன் சில்லி போடுவோம்ல, அந்த மாதிரி தான். நான் ஒரு நாள் செய்யும் போது விலாகில் போடுறேன். கோவக்காய் மட்டும் இல்லைங்க, கொத்தவரங்காய், வெண்டைக்காய்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதில் இருக்க அந்த வலுவலு மாதிரி இருக்குல்ல, அதனால் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி சில்லி மாதிரி கிறிஸ்பியாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கார்த்திகை தீபம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். எனக்கு நான் சின்ன வயசில் அந்த மாவலின்னு சொல்லுவாங்க, கார்த்திகை தீபம் சுற்றுறது, இது மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது நாங்கள் செஞ்சு விளையாடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது எப்படின்னா, அந்த பனைமரத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு மட்டை மாதிரி சின்ன சின்னதாக பூவுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது விழும். அது காஞ்சி போய் தான் இருக்கும். அதை எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு சின்ன மண்ணில் குழி தோண்டி அதை அதுக்குள்ளே வச்சு எரிய விட்டணும். எரிய விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக எரியணும்னு கூட கிடையாது. கொஞ்சம் எரிஞ்சிட்டோன்னே அதில் லைட்டாக ஏதாவது ஒரு அந்த தட்டு மாதிரி ஒன்று மூடி அதுக்கு மேலே மண்ணை வச்சிடணும். அது அப்படியே அந்த நெருப்புலேயே கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு காலையில் நம்ம செஞ்சிட்டோன்னா ஈவினிங்கு அந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா கறி கட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம பவுடர் மாதிரி பண்ணணும். ஒரு கட்டையால் அடித்தா கூட பவுடர் மாதிரி ஆகிடும். இல்லைனா நாங்கள் அம்மி குழவி கல் தெரியும்ல, அதில் போட்டு இப்படி கொஞ்சம் உருட்டுனா நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும். அதை ஒரு காட்டன் துணியில் அந்த பவுடரை போட்டு அதை ரோல் பண்ணிங்கன்னா சுற்றி ஒரு ரோல் மாதிரி கிடைக்கும். அது அந்த பனை மட்டை இல்லைன்னா தென்னை மட்டையில் ஒரு வில் மாதிரி இப்படி வளைவாக ஒரு 3 லேயர் மாதிரி செஞ்சு அதை கட்டணும். ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் கட்டணும் க்ரிப்புக்காக. அது நடுவில் அந்த நம்ம செஞ்சு வச்ச ரோல் அந்த இது இருக்குல்ல, மாவு, அதை அதில் வைக்கணும். வச்சுட்டு கார்த்திகை அப்போ தீபம் அப்போ ஈவினிங்கு அதில் ஒரே ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வச்சிங்கன்னா அது பிடிச்சிக்கும். நெருப்பு பிடிச்சி கணிஞ்சி அதை நம்ம எடுத்து சுற்றினோன்னா புஸ்வானம் என்னங்க புஸ்வானம், இது சூப்பராக சுற்றும். செம்மையாக பொறியாக அழகாக வரும். அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியான நாட்கள். அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். இப்போல்லாம் எங்கே இந்த சரௌண்டிங்கில் அந்த மாதிரி எங்களுக்கு பனைமரமே நான் பார்த்ததே இல்லை இங்கே இந்த திருச்சியில். எங்கள் அம்மா வீடு கடலூர் தாங்க. ஆனால் அந்த சைட்லலாம் இந்த அப்பம், பொரி இது மாதிரிலாம் செஞ்சு சாமி கும்பிடணும், அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் கிடையாது. இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டில் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்பமும் பொரி அரிசியும் கிண்டி தான் சாமி கும்பிடணும் கார்த்திகைக்கு, அதுதான் ஸ்பெஷல் அப்படின்னு. சரி, அப்பம் செஞ்சிடலாமா? அப்போ ரொம்ப ஈஸிங்க. அரிசியை ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு வெல்லம், ஏலக்காய், கொஞ்சம் துருவின தேங்காய் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். வாழைப்பழம் போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன், அப்புறம் சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பழம் எல்லாமே போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சி எடுத்துகிட்டு அதில் தேங்காவை வறுத்து, தேங்காய் முந்திரி பருப்பு 2மே வறுத்து கொட்டிக்கிட்டு கொஞ்சம் சோடா உப்பு நல்லா அப்பம் புஸ்ஸுன்னு வரதுக்காக போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வானல் வச்சிடலாம். வானல் கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எழும்பி வரும். தட்டையாக இருக்க வானலில் அந்தளவுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். குழியான வானலில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும். அதுக்குள்ளே அப்பத்தை ஒரு கரண்டி அப்படி ஊற்றுனீங்கன்னா வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, தீ கொஞ்சமாக இருந்தால் போதும். அப்போ எழும்பி வரும்போது ஒரு பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா நின்று வேகட்டும். ஃபுல் தீயில் வச்சிடாதீங்க, ரொம்ப கரைஞ்சி போயிடும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பரான அப்போ ரெடி ஆயிரும். அப்புறம் பொரி அரிசி எப்படி கிண்டலான்னு பார்க்கலாமா? அது நீங்கள் பொரி அரிசின்னு சொல்லி பேக்கெட் விற்கும், கடையிலே விற்கும். நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வெள்ளை பாகு காய்ச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் மட்டும் கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை கடையில் ஒரு வெல்லம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு பாகு காய்ச்சிக்கோங்க. பாகு காய்ச்சிக்கிட்டு அதில் இந்த பொரி அரிசி, முந்திரி பருப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த எல்லாமே அதில் சேர்த்துக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. அது அப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொரி மொறுன்னு இருக்கும். அதை அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பொரி அரிசி ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்பமும் இந்த பொரி அரிசியும் தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடில் அப்படி இல்லை. நாங்கள் மதியானம் சாதம், சாம்பார், வடை பாயசம் இப்படி செஞ்சு படைக்கிறது தான் வழக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழக்கங்கள் இருக்குது. இங்கே நான் மலைக்கோட்டையில் அந்த உள்வீதி அடிவாரத்துக்குள்ளே தான் இருக்கேன். என் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா அங்கே மலைக்கோட்டை உச்சி விநாயகர் கோயில் இருக்குல்ல, அங்கே தீபம் ஏற்றுறது தெரியும். அங்கே தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் நம்ம தீபம் ஏற்ற முடியும். அங்கே உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுற அந்த வீடியோ நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இப்போ நம்ம தீபம் ஏற்றிடலாம். தீபத்தில் நல்லா அந்த திரியை ஓரத்தில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு துளியோண்டு கற்பூரம் வச்சிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க கற்பூர புத்தி அவனுக்கு அப்படின்னு. எல்லோரும் வேறு யாரையாவது என்ன இல்லை, எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்களே உனக்கு கற்பூர புத்தி, நீ அப்படியே பிடிச்சிக்குவே, அந்த மாதிரி தான். திரியோட ஓரத்தில் அந்த கற்பூரத்தை கொஞ்சம் வச்சிங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும். ஒரு விளக்கா தீபம் ஏற்றிட்டு இப்போ வெளியே கொண்டு போய் வைக்கலாம். நான் கோலெல்லாம் போட்டு முன்னாடியே பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதில் ஒவ்வொரு தீபமாக கொண்டு போய் வச்சுட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் கார்த்திகை தீபம் கொண்டாடணும். நீங்கள் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.